ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நமக்கு ப்ராஜெக்ட் வந்து 4 பாத்ரூம் புதுசாக டைல் ஒட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து எப்பாச்சி போடணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் வீக் நான் போனப்போ ஃப்ளோர் ஃபுல்லாக டைல்ஸ் வச்சு ஃப்ளோர் ஃபுல்லாக போட்டாங்க. ஃப்ளோர் மட்டும்தான். ஸோ அப்போ வந்து நான் எப்பாச்சி போட்டு போயிட்டோம். அடுத்த வாரம் வரேன்ட்டான். அந்த வித்தின் 1 வீக்கில் வந்து 4 பாத்ரூம் வாலும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டார். டைல் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. 2x4 டைல் ஃபுல்லாக வால் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கு வந்து எப்பாச்சி போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா டார்க் கலர் போட்டிருக்கோம், மேலே வந்து ஐவரி கலர் போட்டிருக்கோம். ஸோ டைல்ஸுக்கு மேட்சாக போட்டிருக்கோம். இப்போ கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா பளிச்சுன்னு. ஸோ இந்த ஃப்ளோருக்கும் வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் வரக்கூடாது, ப்ளஸ் வாலுக்கும் வந்துடக்கூடாது. அதேமாதிரி பார்த்து நல்லா லுக்காக டிசைனாக இருக்கணும். ஸோ ஃபேஸர் வச்சா ஒயிட் சிமெண்ட் போட்டால் வித்தின் 1 இயரில் வெளியே வந்துடும், விழுந்துடும். அதனால் ரேட்டெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் ஒரேடியாக போட்டுருங்க, எனக்கு உதறக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் எப்பாச்சும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால் எங்களை கூப்பிட்டு ஒர்க் பண்ண சொன்னாங்க. நானும் வால் ஃபுல்லாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் உங்களுக்கு 2 பாத்ரூம் காட்டுறேன், பார்த்து தெரியும். ஸோ இப்போ நான் வெளியேருந்து ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் பாத்ரூமோட லுக்கு. ஸோ இந்தமாதிரி உங்களுக்கு சென்னையில் டைல்ஸ் ஒர்க் பண்ணாலும் ப்ளீஸ் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் நம்பர் கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு எப்பாச்சி ரவுட்டிங் போடணுனாலும் ப்ளீஸ் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த பாத்ரூமுக்கு ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் பெருசாக இருந்துச்சுன்னா நாங்கள் ஸ்கொயர் ஃபீட் கணக்கு வாங்குவோம். கம்மியாக இருந்துச்சுன்னா லேபர் சார்ஜ் மாதிரி வாங்கிடுவோம். எனக்கு வந்து வீடு ஃபுல்லாகவே ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. வால் அண்ட் ஃப்ளோருக்கு இது எப்பாச்சு இப்போதைக்கு பாத்ரூம் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபீஸும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. வாலுக்கு வந்து 18 ரூபீஸ் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். பிகாஸ் வால் ரொம்ப கஷ்டம், நம்ம எவ்வளோ கெமிக்கல் பண்ணனாலும் இறங்கினே வரும். ஸோ அதை பார்த்து அந்த ரேஷியோஸ் அந்த மாதிரி மெஷர்மெண்ட் போட்டு நாங்கள் எப்பாச்சு பண்ணோம். நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில் ரேட்டு சொல்லணும்னா அந்த ரேட்டு கிளியராக சொல்லிடுறேன். இதுதான். அதேமாதிரி உங்களுக்கு பழைய பாத்ரூம் வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் வருது, தண்ணி லீக் ஆகுது ஃப்ளோர்லனா, அதுவும் நான் கட் பண்ணிவிட்டு நான் எப்பாச்சு போட்டு தரோம். இப்போதைக்கு ஆல் ஓவர் சென்னையில் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து செகண்ட் பாத்ரூம். இதே மாதிரி தான் நீங்கள் பார்த்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் மாதிரி தான் கீழேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இதேமாரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் போட்டு அவ்வளோ அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்னும் நான் எப்பாச்சு போட்டப்பறம் இன்னும் நல்லா லுக்காக இருந்துச்சு. ஸோ ஓவரால் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு நாள் வீடியோ எடுத்து காட்டுறேன். இந்தமாரி அடுத்தடுத்த ஹால், பால்கனி, கிச்சன் ஒன்று நான் கம்ப்ளீட் பண்ண ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி புது வீடியோ எதனா பண்ணணுன்னா ப்ளீஸ் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் அழகாக பண்ணிடுறோம். டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணுறோம், எப்பாச்சும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.